இந்த போராட்டம் எதுக்குன்னு தெரியுமா இந்த லூசுக்கு, இந்த புஷானத்துக்கு? நாங்க என்ன ஆயுதம் எடுக்கணும்னு அவங்க தீர்மானம் சொல்றாங்க, நாங்க அந்த ஆயுதத்தை எடுத்து அடிப்போம். எனக்கு இதுல தப்பு இருக்கிறதா தெரியல. நீ வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்தி உன் பொதுச் செயலாளர் அறிக்கை வெளியிட்டிருந்தால் போராட்டத்தை எதுக்கூட்டுமா? நாங்களும் திமுக கூட்டணி எப்படிமா சொல்லுவேன்? அண்ணாமலை களத்துக்கு வந்த முதல் நாள் சொன்னாரு, என் எதிரி திமுக. என் எதிரி திமுக, திமுக அழிச்சு ஒழிக்கிறதா என் வேலைன்னு சொல்றாரு. அதை நோக்கி தானே 3 ஆண்டுகளா பயணம் பண்ணிட்டு இருக்காரு. நீ நாங்களும் திமுகவும் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கோம், நாங்க ஒன்னா இருக்கோம் சொல்லி இப்படி உங்க பொதுச் செயலாளர் அறிக்கை விடுவான். இந்த அடிப்படை கூட தெரியாத முட்டா பையன் நீ அரசியலுக்கு என்ன கிழிக்க போறோம்னு நாங்க கேட்கிறோம். அதனுடைய அறிவாலயத்தின் செங்கல் எல்லாம் ஒன்னா கழட்டுவோம்னு சொன்னா கடப்பாறை எடுத்து அறிவாலயத்தை இடி பண்ண மாதிரி இருக்கும். அறிவாலயத்தை சப்போர்ட் பண்ணக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களையும் 3ஆம் கட்ட தலைவர்களையும் 4ஆம் கட்ட தலைவர்களையும் செங்கலா உருவி போடுவோம்னு சொன்னோம். உருவி போடுவோம். இந்த ஒரு வருஷத்துல துரைமுருகனை உருவி போடுவோம், ஏவாவேல உருவி போடுவோம், அனிதா ராதாகிருஷ்ணன் உருவி போடுவோம், செந்தில் பாலாஜியை உருவி போடுவோம், முடிஞ்சா மு.க. ஸ்டாலினையே உருவி போட்டுருவோம். அதனாலதான் முதல் குற்றவாளின்னு இன்னைக்கு நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த அடிப்படை தெரியாம சட்டம்னா என்ன, ஈடியோட நடைமுறை என்ன, அது சம்மன் என்ன, விசாரணை என்ன, ஒரு இளவும் மண்ணும் தெரியாம உங்கள்கிட்ட தான் அரசாங்கம் இருக்கு, நீங்க கைது பண்ண வேண்டியதானே, ஏன் போராடுறீங்க? இந்த போராட்டம் எதுக்குன்னு தெரியுமா இந்த லூசுக்கு, இந்த புஷானத்துக்கு? என்னன்னு தெரியுமா இந்த போராட்டம்? டாஸ்மார்க் அலுவலகத்தை ஏன் முற்றுகையிட போறோம்? என்ன போராட்டத்தினுடைய கண்டென்ட் என்னன்னு தெரியுமா? செந்தில் பாலாஜியை டாஸ்மார்க் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சரிலிருந்து நீக்கிறதுக்காக போராட்டம். செந்தில் பாலாஜியை கைது செய்யறதுக்காக போராட்டம் பண்றோம். இந்த அடிப்படை இந்த புஷானத்துக்கு தெரிஞ்ச 84 லூசு தானே இருந்தாலும் அந்த ஆளை எனக்கு நேருக்கு நேரம் புஷியானதை உட்காந்து விவாதம் பண்ண சொல்லுமா? ஏதாச்சும் ஒரு பொது பிரச்சனை இல்லை, இருமொழி கொள்கை எடுத்துட்டு வாடா, புஷியானது நானும் நேருக்கு நேரம் விவாதம் பண்றோம். அவன் கட்சிக்காரனே காரி விழுந்துட்டு போயிடுவான். ஒரு 3 நிமிஷம் பத்திரிகையாளர் செஞ்ச ததிக்க துப்பு இல்லை, 10 லைன் பேசுறதுக்கு 10,000 தப்பு. நீ எல்லாம் அண்ணாமலையை கேள்வி கேட்கிற, எங்களை கிண்டல் பண்ற. நான் அப்படிதாம்மா பண்ணுவோம்.